இதுதான் புதுசாக லான்ச் ஆன டொயோட்டா ஃபார்ச்சுனர் நியோ டிரைவ் 48 வால்ட். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் டீசலுக்கு டொயோட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு வேரியன்ட் அடிஷன் தான். ஆல்ரெடி இருந்த ஃபார்ச்சுனருமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடிஷனலாக இந்த 2025ல ஒரு மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் ஆட் பண்ணி இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டீசலுக்கு மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது டொயோட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோவில் இருந்துச்சு, பட் அது வந்துட்டு மைக்ரோ ஹைப்ரிட் இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு 48 வால்ட் மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2025ல வந்திருக்க இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் டொயோட்டாவில் இந்த கார் புக் பண்ணோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புது ஃபார்ச்சுனரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டொயோட்டா லோகோ வந்துருது. அண்ட் பின்னால் பார்த்தோம்னா ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ இதில் வந்து பை எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்இடியில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபாக் லாம்ப் வந்துருது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஹவுசிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு மாச்சோவான ஸ்டான்ஸ் இருக்குது அப்படின்னு. ரொம்பவே பெரிய ஒரு வெஹிக்கல். அண்ட் ஆல்சோ இந்த லுக்குக்காகவே இந்த காரை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு பியானோ பிராக்கில் இந்த கிரில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரோம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஹெட்லாம்ப்லேருந்து கனெக்ட் பண்ணி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே நல்ல போல்டாக ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸுமே இந்த காரில் வந்துடும். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 2.8 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம தான் கையில் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201 bhp அண்ட் 500 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இந்த காரில் வந்துருது. இது கூட இப்போ ஒரு 48 வால்ட் மைல்ட் ஹைப்ரிட் சிஸ்டமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா டார்க் அசிஸ்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ மைலேஜுமே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பயங்கர ஹெவியாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துடும். ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.8 மீட்டர்ஸ் 4795 mm எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2.7 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் 225 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ அதை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே ஆட் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் டோன் அலாய் வீல் தான் வரும். லெஜெண்டரில் தான் டியூல் டோன் அலாய் வீல் கொடுக்குறாங்க. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 265/60 or 18 inch ஒரு டார்க் கிரே கலரில் இந்த அலாய் வீல்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுலேயுமே ஒரு 6 போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே பயங்கர ரகடான ஒரு அப்பியரன்ஸ் தான் அந்த கார் கொடுக்குது. அண்ட் ஓஆர்எம்ஸ் ஒரு ஒயிட் கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாடி கலர்லேயே வந்துருது. இதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் கிடையாது. குரோமில் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சருமே உங்களுக்கு வந்துருது. ரியர் வீல்லையுமே இந்த காரில் டிஸ்க் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் இந்த விண்டோ லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் லைனுமே ரன் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே ரூஃப் ரைல்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஷார்பின் ஆண்டனாவுமே கொடுத்துருக்காங்க. மோர் ஆர் லெஸ் டிசைன் சிமிலர் தான். டிசைன்லாம் அவங்க எந்த சேஞ்சுமே பண்ணல. அடிஷனலாக ஒரு சில ஃபீச்சர் மட்டும் இந்த 2025க்கு ஆட் ஆயிருக்கு. ரியர்லேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து உங்களுக்கு எல்இடி டெய்லாம் செட்டப் அப்படிங்கிறது கிடைக்குது. எல்இடியில் இண்டிகேட்டர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் க்ரோம்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியோ டிரைவ் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் தான். சிக்மா 4 நியோ டிரைவ் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் இந்த 4x4 ஆட்டோமேட்டிக் ஹைப்ரிட் சிஸ்டம்க்கு வரும். ஸோ இது மட்டும்தான் இந்த காரில் சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் எக்ஸ்டீரியரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. வாஷர் வைப்பர் எல்லாமே வந்துருது. அண்ட் இந்த க்ரோம் லைனிங் விண்டோ ஏரியா கீழே க்ரோம் லைனிங் ரன் ஆனது இங்கேயுமே கண்டினியூ ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாய்லருமே ஒரு ஸ்போர்ட்டியான ட்ரீட்மெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே எலக்ட்ரிக் டெயில்கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். One eternity later. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்போ இந்த லாஸ்ட் சீட்ஸை இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா ஃபார்ச்சுனர் அண்ட் ஆல்சோ இன்னோவா கிறிஸ்டா இதுலேயுமே இந்த மாதிரி நம்ம சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் டொயோட்டாலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணாம்னா நம்ம இந்த மாதிரி ரிமூவ் கூட பண்ணி ஜஸ்ட் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த சீட்டையுமே ஃபோல்ட் பேக் பண்ணிக்கலாம். எஸ், இவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இதுக்கு ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக அப்ரைட்டாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபருமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ஒரு 11 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். அதுக்கான சப்வூஃபர் இந்த இடத்துல வந்துடுது. நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் ட்ரீட்மெண்ட்காக இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கிளாடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கனெக்ட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. 80 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வரும். இந்த 48 வால்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14.6 km/லிட்டர் ARAலேருந்து இந்த ஃபார்ச்சுனருக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே டோர் பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லெதர் ஆட் பண்ணியிருக்காங்க. 4 விண்டோஸ்க்குமே ஆட்டோ ஃபங்க்ஷன் வந்துருது. அதாவது 1 டச் அப் அண்ட் 1 டச் டவுன் ரெண்டுமே வந்துடும். க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ். அந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம்.
ஓகே, நம்ம கொஞ்சம் ஏறி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் நீரும் நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன தான் ஹைப்ரிட் சிஸ்டம் ஆட் பண்ணாலுமே இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்க்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லெக் ரூம் நீரும் ஓகே தான், ஹெட் ரூமும் அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம கொஞ்சம் ரெய்ஸ்டாக தான் உட்காந்துருக்கோம், அது நமக்கு உட்காரப்போயே தெரியுது, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டான கார் தான் இது. அண்ட் இந்த சீட்டை நம்ம என்ன கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே நம்ம ரிக்ளைன் பண்ணி படுத்துக்கலாம், அந்தளவுக்கு ரிக்ளைன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இப்படி உட்காரப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரியர் சீட்டுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் இதில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 2 கப் ஹோல்டர்ஸும் வந்துடுது. ஸோ இது வேணும்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம், வேணும்னா உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். ஸோ அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஃபங்க்ஷனுமே வந்துடுது. ரியரில் ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணுது, வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ரியரில் ஏசி வென்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 3rd row பேசஞ்சருக்கு ஏசி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லெக் ரூம் நீரும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அண்டர் தை சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இங்கே. ஸோ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கொஞ்சம் நீச பொசிஷனில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல மேகசின் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் நீங்கள் ஒரு ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் இங்கே மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஈஸி தான், ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வெளியே வர மாதிரி தான் இருக்குது. 3rd row ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சீட்டை நம்ம ஈஸியாக டம்பிள் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் கூலிங்காக தான் அந்த வெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹம்ப் இருக்கும். ஸோ 3rd rowவில் இப்போ போயிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான். இந்த சீட்டை நான் இப்போ கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக அப்ரைட்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஏசி வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க, அங்கே ஃப்ரண்ட்டில் சைடில் இருக்குது, இங்கே வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்துடுது. இது தவிர இங்கே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஒரு கபி ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒன்று வந்துடுது. சேம் இதே மாதிரி இந்த சைடும் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட், அதாவது 3rd rowவில் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான். சில்ட்ரனுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடல்ட்ஸ் உட்காரலாம், பட் ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அடல்ட்ஸ் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இந்த கிளாஸ் ஏரியாவுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான், ஏன்னா பின்னாடி சென்டரில் உட்காரவங்க கண்டிப்பாக அங்கே உட்காரவே முடியாது. அண்ட் ஆல்சோ பின்னாடி 2 பேர் வேணால் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், 3 பேர் உட்காரது கொஞ்சம் கஷ்டம் தான் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹம்ப். எக்ரெஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் டாஸ்க்கு தான். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்ச்சுனரோட இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்ச்சுனருக்கு பார்த்தோம்னா ஆல் பிளாக் கேபின் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் லெஜெண்டர் போனீங்கன்னா பிளாக் வித் மெரூன் ட்ரீட்மெண்ட்டில் அந்த தீம் அப்படிங்கிறது வரும். ஸோ சீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் போர்ஷன்லாம் மெரூனில் கொடுத்துருப்பாங்க, சைட்லாம் பிளாக் கலரில் வரும். அண்ட் இங்கே டோர் பேட்ஸில் நல்ல ஒரு பிளாக் கலரில் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஒயிட் கலர் ஸ்டிச்சிங்குமே வந்துது. 4 விண்டோஸ்க்குமே 1 டச் அப் அண்ட் டவுன், அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சைல்ட் லாக்கான பட்டன், லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் பாக்கெட், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன், ட்வீட்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. JBL ட்வீட்டர்ஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. எலக்ட்ரிக் டெலிகேட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் இது வந்து DPF ரீஜன் பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் வந்துடும். அண்ட் இங்கே டொயோட்டா அப்படிங்கிற ஒரு லோகோவோட ஒரு ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபார்ச்சுனரோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இங்கே நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிப்பிக்கல் அந்த டீசல் இன்ஜினோட கிளாட்டர், வண்டியே அப்படியே ஒரு ஷேக் ஆகி தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இங்கே ஒரு ஃபார்ச்சுனரோட கிராஃபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. லெஃப்ட் சைடில் இதில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேயே கீழே டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது, ஸ்பீடோமீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஃபியூல் மீட்டர் வந்துருது. ஸோ இது ஒரு 4 inch ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு TFT டிஸ்பிளே சென்டரில் வந்துருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் A ட்ரிப் B அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிரைட்னஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது தவிர இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ப்ளூடூத் ஆடியோக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் மெசேஜஸ், செட்டிங்ஸ், இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. டிரைவ் இன்ஃபோவும் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ரேஞ்ச் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. இது சார்ஜ், இக்கோ பவர், அந்த ஹைப்ரிட் சிஸ்டம்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப்க்கும் மேலே பேட்டரியில் சார்ஜ் இருக்குது. அண்ட் இக்கோ ஸ்கோர், ஸோ நம்ம டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து அது வந்து நமக்கு ஸ்கோர் கொடுக்கும். அண்ட் டயர் டைரக்ஷன், ஸோ இது இப்போ நம்ம திருப்பினோம்னா அதுவும் வந்து திரும்பும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் ஸ்பீடு, ஸோ இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல்லையும் உங்களுக்கு ஸ்பீடும் பார்த்துக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் பேக்லெட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் பேடல் ஷிஃப்டர்ஸுமே நீங்கள் பார்க்கலாம்.
ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் வந்துருது. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இந்த காரில் கிடையாது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரஷ் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு வென்டிலேட்டர் சீட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் சிமிலர் தான், பழைய ஃபார்ச்சுனர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஒரு ஆல் பிளாக் தீமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த JBL ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராப் ஹேண்ட்லுமே வந்துருது. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீனுமே நம்ம ஆல்ரெடி ஃபார்ச்சுனரில் பார்த்தது தான். இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மிராகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆடியோ, இன்ஃபோ, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெடிகேட்டடாக ஒரு ரோட்டரி நாவ் வந்துருது. இந்த இடத்துலையுமே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் தான் வருது. டேஷ்போர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் கிடையாது, இது பிளாஸ்டிக் தான். இந்த இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்துருது. ஸோ மேலே ஒரு க்ளோ பாக்ஸ் அண்ட் கீழே இந்த இடத்துல ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ டிமிங் IRVM இந்த காரில் வந்துடும். மேலே சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்துடும். ஸ்டில் இந்த காரில் உங்களுக்கு சன்ரூஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஃபார்ச்சுனரில் வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான பட்டன் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரோட்டரி நாப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 வீல் டிரைவ், 4 வீல் டிரைவ் ஹை அண்ட் 4 வீல் டிரைவ் லோ, அதை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான டாகிள் இந்த இடத்துல வந்துடுது. டிரைவ் மோட்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே இருந்த பட்டன்ஸை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட், நார்மல் அண்ட் எக்கோ அப்படிங்கிற 3 டிரைவ் மோட்ஸ் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் டெரைன் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மல்டி டெரைன் மோட்ஸ் வந்துடுது. இதில் ஆட்டோ, சாண்ட், மட் அண்ட் ராக் அப்படிங்கிற 4 டெரைன் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது அடிஷனலாக இப்போ ஆட் பண்ணுது. ஸோ இதான் அந்த டிரைவ் மோட் அண்ட் ஆல்சோ டெரைன் மோட் செலக்ட் பண்ணுறதுக்கான டாகிள். ஹில் டிசன் கண்ட்ரோலுமே இந்த காரில் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு டைப் A கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மொபைலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ சார்ஜுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோர் ஸ்பேஸ் கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது அந்த கியர் லிவர். இதில் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்துடும். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோடுமே வந்துருது. ஸோ நம்ம மேனுவலாக இந்த இடத்துலையுமே கியர், அதாவது இந்த ட்ரிப்ரானிக் ஃபங்க்ஷன் மூலியமாகவும் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த ஆடட் ஷிஃப்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டிஃபரன்ஷியல் லாக்கான பட்டன் வந்துருது. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழேயுமே ஒரு ஸ்டோர் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் இந்த காரில் டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமே வந்துடும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்ச்சுனர் நியோ டிரைவில் 48 வோல்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் அசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டார்க் அசிஸ்ட் வந்துட்டு அந்த பேட்டரியில் இருக்க பவர் மூலிமா நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் மைலேஜும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது ஹைப்ரிட் சிஸ்டம் இல்லாத ஃபார்ச்சுனரை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரீஜென்ரேஷனுமே நடக்கும். ஸோ நீங்கள் பிரேக் பண்ணுறப்போ அந்த எனர்ஜி வந்துட்டு அப்படியே பேட்டரியில் போய் சேவ் ஆகி பேட்டரிக்குமே வந்துட்டு அடிஷனலாக பவர் வந்துட்டு அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது பண்ணுது. இதுதான் வந்துட்டு இந்த ஃபார்ச்சுனரில் அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர இந்த ஸ்டியரிங்லேயுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெதரில் கொடுத்துருக்காங்க. அது டபுள் ஸ்டிச்சிங்குமே வந்துருது. ஸோ இந்த ஃபார்ச்சுனர் நியோ டிரைவ் 48 வோல்ட் வேரியண்ட்டோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,72,000 rupees எக்ஷோரூம் ப்ரைஸ்க்கு இந்த ஃபார்ச்சுனர் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஆன் ரோட்னு வர்றப்போ 57,58,000 rupees ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் ஃபார்ச்சுனர் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ லெஜெண்டரி இதை விட ஒரு 2 lakhs சேர்ந்து வரும். ஸோ ஒரு 60 lakhs பக்கமாக லெஜெண்டரோட ஆன் ரோட் ப்ரைசிங் வந்துடும். ஸோ இதுதான் கைஸ் இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் நியோ டிரைவோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and I see you.